அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான எறா தொக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். எறாவை வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், எண்ணெய், உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன், ஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதங்குறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன். இது கூடவே சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து மல்லித்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இதே இந்த டைமில் கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் இப்போ எல்லாம் நல்லா வதக்கிடணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்துருக்கேன். இப்போ இந்த டைமில் நம்ம எறாவை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் லைட்டாக கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடி பிடிச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் சரியாயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விடணும். நான் தண்ணி ஆட் பண்ணாதனால கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சரியாயிரும். இப்போ மூடி போட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள், எறா நல்லா அந்த எறாவில் இருக்க தண்ணி நல்லா விட்டு வரும். இப்போ எறா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுருள நல்லா கிண்டி விடுங்க. எறா வேகிறதுக்கு 10 மினிட்ஸில் எறா வெந்துடும். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா சுருள நல்லா கிண்டி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு எறா தொக்கு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ப்ளைன் ரைஸுக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.